வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கரெக்டான ஆப்ஷன் எடுக்கணும். வீரம் அறம், அறம் அறம், அறம் அறம், அகம் புறம். இதில் சி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது அறம் வழியாக பெரியரா வரணும், போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நாவாய்னா கப்பல் இல்லைன்னா பெரிய படகு, வங்கம்னாலும் அதே மீனிங், தோணி, களம் இது எல்லாமே அந்த ஒரே மீனிங் தான் சொல்லியிருக்கு. அது என்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். பல வகையான மீன்களை குறிக்குது, பல வகையான மான்கள், பல வகையான வானூர்திகள், பல வகையான கடற்கலன்கள். ஆன்சர் டி தான் சரி. கடற்கலன்கள் அப்படின்னா கப்பல், பெரிய படகு, தோணி இதெல்லாம் ஒரே அர்த்தமுடைய பொருட்கள். ஸோ ஆன்சர் டி தான். அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருகன்னு கேட்குறாங்க. வெய்யோன். வெய்யோன் அப்படின்னா என்ன மீனிங்? பகலவன் பாரி, பகலவன் சூரியன், சந்திரன் சூரியன், ஆதவன் அரசன். ஆன்சர் இரு பொருள் தரும் ஒரு சொல் வெய்யோன் அப்படின்னா பகலவன் சூரியன். பி தான் கரெக்ட். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி நீளம், வரினா தொடர், வரி வறுமை, வரி வண்ணம். ஆன்சர் வரினாலும் தொடர்னாலும் ஒன்று தான். ஸோ பி தான் கரெக்டு. அடுத்து ஒரு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்கே நான் மாறி இருக்கு. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்கே 2 சொல்லினா 3 சொல்லினா இதெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மணமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. இரத்தல், இரத்தல். ரா மாறி இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சாதல், யாசித்தல், யாசித்தல் சாதல், இறக்கப்படுதல் சாதல், சாதல் இறக்கப்படுதல். ஆன்சர் பி தான். இரத்தல்னா யாசித்தல், இறந்து போகிறதுன்றது சாதல். அதுதான். ஸோ பி தான் கரெக்டு. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வேலை, வேலை. லா மாறி இருக்கு இல்லையா? அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். உழைப்பு, பொழுது, பணி, காலம், தொழில், பணி, கடமை, நேரம். ஆன்சர் பி தான் சரி. பணி, காலம். இந்த சின்ன லை வந்துச்சுன்னா பனி, பெரிய லை வந்ததுன்னா காலம். காலை வேலை, மாலை வேலை சொல்கிறோம் இல்லையா? அந்த மீனிங். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஆணி, ஆணி. இது 3 சொல்லினி வந்தால் என்ன மீனிங்? 2 சொல்லினி வந்தால் என்ன மீனிங்னு பார்க்கலாம். எழுத்தாணி, மாதம், மாதம் எழுத்தாணி, முள் பெண், பெண் முள். ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஆணி அப்படின்னா எழுத்தாணி, ஆணினா மாதம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.